அது நம்ம படித்த படிப்புக்கான வேலைன்னு ஒரு பக்கம் பார்ப்போம் இல்லையா? அவங்களுக்கு படித்த படிப்பை தாண்டி அவங்களுக்கு கற்றுக்கிட்ட வித்தைன்னு ஒரு விஷயம் இருக்கும். சில பேர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க, சில பேர் டான்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குல்ல, அது சம்மந்தமாக சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டட் பண்ணுவாங்க. நான் ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு பிள்ளைய பார்த்துக்கணும், நான் கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பட் இப்போ போய் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, என் பிள்ளைய பார்த்துக்கணும், சின்னதாக ஒரு ஆன்லைன்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க ஒரு மெட்டீரியல். அதான் அவங்க அவங்களோட குடும்பத்தையும் கேர் பண்ணிக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரியான கண்டிப்பா. வேலைகளையும் நான் பார்க்கணுன்ற அழகா மாதிரியான ஒரு வந்து பெர்சன். டைம் மேனேஜ்மென்ட் பண்ணுவாங்க. டைம் ரிஷப மேனேஜ்மென்ட். ராசியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அழகான டைம் மேனேஜ்மென்ட் இருக்கும். ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா பக்காவா பண்ணுவாங்க. அதே மாரி ஆன்லைன் ஒர்க்குன்றப்போ ஃபுட்டு கூட சரி. டோர் டெலிவரி பண்றது, அது அழகா வீட்ல இருந்து ஒரு ஹோம்மேட் ஃபுட்டு ரெடி பண்ணி குடுக்குறது. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா ஃபுட்டுக்குன்னே இவங்க ரொம்ப அழகா, அவங்க கைப்பக்குவம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன விஷயம் தெரியிறதோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஆன்லைன் அதிகபட்சம் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கு. சில பேருக்கு என்னால போய் ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா கூட, குழந்தைங்களுக்காக தனக்குன்னு ஒரு நேரம், தன்னுடைய குடும்பத்தாருக்குன்னு ஒரு நேரம், தன்னோட குழந்தைகளுக்குன்னு ஒரு நேரத்த ஒதுக்கி, ஒவ்வொன்னும் அழகா பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ரிஷபராசி. பெண்கள்.